இந்த வீடியோவில் நாங்கள் வந்து எங்களோட யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிக்க இதில் வர எரர் செட்டப் கூகுள் adsense ஃபிக்ஸ்ட் அண்ட் adsense அதை வந்து எப்படி சால்வ் பண்ணி நாங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் தரப்பட்ட ஃபிக்ஸ் இன் adsense அந்த பட்டனை அதை வந்து கிளிக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணினோம்டா adsense-க்குரிய அக்கௌண்ட்டுக்கு அந்த இமெயிலுக்குரிய adsense-க்குரிய அக்கௌண்ட்டுக்கு போகும். அதில் வந்து adsense for YouTube பண்ணுறதை கிளிக் பண்ணி அதில் தரப்பட்டதில் வந்து adsense for YouTube இதில் வந்து I confirm I have read and meeting adsense program policies என்றதை ரீசப்மிட் என்றதை கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து இதில் தரப்பட்டதில் வந்து we are reviewing your info இதில் வந்துருக்கு. எங்களுக்கு இதில் வந்து அதில் வந்து செட்டிங்கன்றதில் போய் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் அதை வந்து நாங்கள் கிளிக் பண்ணினோம்டா இதில் வந்து க்ளோஸ் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணி நாங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் புதுசாக ஒரு இமெயில் அக்கௌண்ட்டுடைய adsense-ஐ வந்து நாங்கள் இதில் வந்து கிரியேட் ஆக்சஸ் அதுக்கு வேறு ஒரு இமெயிலுக்கு கொடுக்கணும். இதில் தரப்படல I understand that I will no longer earn money from my YouTube channel அந்த இதை வந்து டிக் பண்ணிவிட்டு I accept I want to be paid and reminder of my earning அதையும் கிளிக் பண்ணி அதில் வந்து அதுக்கு பிறகு கீழே தரப்பட்ட அந்த I have read அதையும் டிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் மை அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணினோம்டா இதில் வந்து தேங்க்யூ ஃபார் யூஸிங் adsense எங்களுக்கு இப்போ வந்திருக்குது. நாங்கள் வந்து வேறு அங்கே போய் வேறு ஒரு நாங்கள் இமெயில் ஐடியை வந்து இங்கே கொடுக்கணும். எங்களுக்கு இப்போ ஒரு மெயில் ஒன்று வந்திருக்குது. பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் வாஸ் கேன்சல்டு எங்களுக்கு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் வாஸ் கேன்சல்டு ஒரு இமெயில் வந்து எங்களுக்கு அந்த இமெயில் ஐடிக்கு வந்திருக்கு. நாங்கள் இப்போ புதுசாக ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தால் வந்து அந்த இமெயில் ஐடியை சைன்இன் பண்ணி நாங்கள் அந்த இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து adsense-க்கு வந்து அந்த இமெயில் ஐடியை நாங்கள் கொடுக்க போகிறோம். நாங்கள் என்னுடைய ஏற்கனவே இருக்கிற இமெயிலை கொடுக்கலாம், இல்லாட்டி புதுசாக ஒன்றை க்ரியேட் பண்ணலாம், இல்லாட்டி சைன்இன் பண்ணலாம். இருக்கிறத ஒன்றை சைன்இன் பண்ணி நான் வந்து இதில் ஒரு இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து அதுக்கு பிறகு யூசர் நேம் அந்த இமெயில் ஐடிக்கு வர யூசர் நேமை கொடுத்து அடுத்து வந்து பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்டையும் கொடுத்து நாங்கள் வந்து புதுசாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் யூசர் நேமும் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து வந்து நான் ஒரு இமெயில் ஐடி வந்து இப்போ க்ரியேட் பண்ணினேன். பிறகு வந்து அது இப்போ நாங்கள் ஒரு இமெயில் ஐடி வந்து இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. நாங்கள் இப்போ அந்த யூடியூப் சேனலுக்குள்ளே லொக்கின் ஆன பிறகு சேஞ்ச் அசோசியேஷன் அதில் போய் இதில் வந்து டூ யூ ஹேவ் அன் எக்ஸிஸ்டிங் adsense அக்கௌண்ட்னு கேட்குது. அதில் வந்து செலக்ட் பண்ணணும். நாங்கள் அதில் நான் செலக்ட் பண்ணுறேன் நோ ஐ டோன்ட் ஹேவ் அ எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் ஏற்கனவே என்னுடைய adsense அக்கௌண்ட் இல்லைன்றதை செலக்ட் பண்ணுறேன். தொடர்ந்து இதில் வந்து நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணினா இல்லாட்டி உங்கள்கிட்ட வேறு இன்னொரு இமெயில் ஐடியை வந்து நான் சூஸ் அன் அக்கௌண்ட்ன்றதில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். அதில் வந்து நான் அந்த இப்போ க்ரியேட் பண்ணின அக்கௌண்ட்டை தான் வந்து அந்த யூடியூப் சேனலுக்காண்டி நான் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். அதில் போய் இதில் வந்து சைன்அப் பண்ணணும். இதில் வந்து இது டீட்டெயில்ஸை கொடுத்து வந்து நாங்கள் சைன்அப் பண்ணிக்கொள்ளணும். முதல்ல அதில் ஜஸ்ட் சென்ட் மீ கஸ்டமைட் ஹெல்ப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஐஎஸ்ன்னு அதில் கொடுத்துட்டு அடுத்தது வந்து எங்களோட கண்ட்ரி செலக்ட் பண்ணணும். கீழே தரப்பட்ட ஜஸ்ட் ஐ ஹேவ் ரீட் அண்ட் அக்செப்ட் த அக்ரிமெண்ட்ன்றதை டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்ன்றதை கொடுத்து நாங்கள் வந்து ஒரு adsense அக்கௌண்ட் புதுசாக ஒரு இமெயில் ஐடியில் வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளுவோம். இதில் வந்து adsense for YouTubeன்றதில் வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு இருக்குது. கஸ்டமர் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணி முதல் வந்து இண்டிவிஜுவல் அதை விட்டுட்டு பிறகு கூட பேர் கேட்குது. பேரையும் கொடுத்து அட்ரஸும் கொடுத்து நீங்கள் உங்களோட இருக்கிற அட்ரஸை வந்து இதில் கொடுப்போம். அட்ரஸ் கொடுத்து சிட்டி போஸ்டல் கோட் எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கொள்ளுவோம். சிட்டி கொடுக்குறேன். அடுத்த வந்து போஸ்டல் கோட்டும் கொடுக்கணும். எங்களோட வந்து ஜெஃப்னா அதுக்கு வந்து 40,000 தான் போஸ்டல் கோட். அதை வந்து நான் கொடுத்து சப்மிட்
கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் ஆப்ஷனல் தான் தந்திருக்கு, தேவையண்டா கொடுக்கலாம், கொடுக்காமையும் விடலாம், கட்டாயம் இல்லை. கொடுத்து சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணினோம்டா இதில் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோன் நம்பரை கேட்குது. அப்போ நாங்கள் இதில் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எங்களோட ஃபோன் நம்பரை வந்து நான் அதில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டெக்ஸ்ட் மெசேஜ்ன்றதை நான் அதில் டிக் பண்ணுறேன். கண்ட்ரி கோட்டோட கொடுக்கணும். அப்போ கண்ட்ரி கோட்டோட கொடுத்து டெக்ஸ்ட்ன்றதை டிக் பண்ணி இங்கால அந்த வெரிஃபை கோட்டை வந்து நான் அதில் இப்போ எங்களுக்கு ஃபோனுக்கு வந்திருக்கும், அது அந்த நம்பரை கொடுத்து சப்மிட் என்ற பட்டனை கொடுக்குறேன். சப்மிட் என்ற பட்டனை கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு டீரிரெக்ட் இதில் வந்து இதாண்டுது. இப்போ வந்து நாங்கள் வி ஹேவ் ரிவ்யூவிங் யுவர் இன்ஃபோ எங்களுக்கு வந்திருக்குது. இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணி எல்லாம் இதெல்லாம் பிறகு எங்களுக்கு ஒஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்படித்தான் வந்து இதில் தரப்பட்ட அட்சென்ஸுக்குரிய அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது. இதை நாங்கள் லோட் பண்ணினோமோ எங்களுக்கு அந்த எரர் வந்து இருக்காது. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.